மேலான சகோதரர்களே, பெரியார்களே, இஸ்லாமிய நல்லுள்ளங்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துல பல கோடி நியமத்துகளை தந்திருக்கிறான். எண்ணிலடங்காத நியமத்துகள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்கின்றான், ஃபைன் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. எண்ணிலடங்காத மட்டிடக்கூட முடியாத நியமத்துகளை எண்ணி பார்த்தால் மட்டிட முடியாது. அந்த அளவுக்கு நியமத்துகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருப்பதாக குர்ஆன்ல சொல்கிறான். அந்த நியமத்துகளையும் பெரிய நியமத், அந்த நியமத்துகளையும் பெரிய தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் எங்களுக்கு தாய் தந்தைய பெற்றோர்களை தந்தது. இந்த காலத்துல பெற்றோர்களை புண்படுத்தக்கூடியவர்கள் பலர்கள் இருக்கிறார்கள். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, எமது தாய் தந்தைகளை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக நாம் மாறணும். கண்ணியப்படுத்தினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் கண்ணியப்படுத்துகிறான். யாரெல்லாம் தாய் தந்தைகளை கண்ணியப்படுத்துகிறார்களோ அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியப்படுத்தினான் என்பதற்கான பல அத்தாட்சிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறான். அதுல ஒரு அத்தாட்சி தான், ஒரு தடவை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் கிட்ட கேட்டார்கள், யா அல்லாஹ், என்னோட யாரை எழுப்பாட்டுவாய் என்று கேட்டார்கள். அந்த நேரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், மூசாவே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், உங்களோட இறைச்சி கடைக்காரர் தான் எழுப்பாட்டப்படுவார் என்று சொன்னார். சுப்ஹானல்லாஹ், பாருங்கள் மேலான சகோதரர்களே, இறைச்சி கடைக்காரர் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட எழுப்பாட்டப்படுவார் என்று சொன்னார். அந்த நேரத்துல அல்லாஹ் கிட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, என்னது இறைச்சி கடைக்காரரா, இறைச்சி கடைக்காரரா என்று கேட்டார்கள். அந்த நேரத்துல இறைச்சி கடைக்காரர் தான். அல்லாஹ் சொன்னார், இறைச்சி கடைக்காரர் தான். இப்ப அல்லாஹ் கிட்ட கேட்கிறாங்க, யா அல்லாஹ், அவர் எங்க இருக்கிறார் யா அல்லாஹ், அவரு எந்த இடத்துல இருக்கிறார் யா அல்லாஹ், அவர் எனக்கு காட்டித்தாயா அல்லாஹ்னு கேட்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், இந்த ஊர்ல இந்த சந்தையில அவர் இப்ப இது கொண்டிருக்கிறாரு. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க போறாங்க, அவனை பார்க்கணுமே, என்னோட எழுப்பாட்டப்படக்கூடிய ஒருவர் நான் பார்ப்பதற்காக வேண்டி அவர் ஆசையோட மூசா அலைஹிஸ்ஸலாம் போறாங்க. போயிட்டு அவருடைய கடைக்கு அருகில நின்று பார்த்து கொண்டிருக்கிறான். கடைக்கு அருகில இருந்து பார்த்து கொண்டிருக்கிறான். அவரு இறைச்சி வித்துக் கொண்டே இருக்கிறார். கொஞ்ச நேரம் போகுது, மகரிப் ஆகுது. மீதமான இறைச்சி எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போறாரு. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அவனோட பின்னாலே போறாங்க. வீட்டுக்குள்ள போனவரு போகக்கூடிய நேரத்துல அனுமதி கேட்கிறாரு. அந்த நேரத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க, நானும் உங்களோட வரவா என்று அனுமதி கேட்கிறாரு. அந்த நேரத்துல இறைச்சி கடைக்காரர், சரி வாங்க உள்ளுக்க. அப்ப அவர் உள்ளுக்க போறாரு. அவசரமா அவரு எடுத்து வந்த இறைச்சி எல்லாத்தையும் கறியாக்கி ரொட்டி சுட்டு எடுத்துக்கொண்டு, அவர் எடுத்து வந்தாரு இறைச்சி, அதை அவரத்தையும் எடுத்து அதை கறியாக்கி அதை ரொட்டி சுட்டு அதை எடுத்துக்கொண்டு அவரு போறாரு ஒரு அறைக்கு போயிட்டு, அந்த அறையில வயதான ஒரு தாய் தொட்டில இருந்து கொண்டு இருக்கிறார். அப்ப அவர் என்ன செய்யறார் என்றா, அவங்கள தூக்கி குளிப்பாட்டி கழுவி தொடச்சி அவங்களுக்கு சாப்பாட்டையும் தீத்தி அவங்களோட எல்லா தேவைகளையும் அந்த நேரத்துல அவரு என்ன செய்யறாரு, நிறைவேற்றார். அந்த நேரத்துல அந்த தாய் கையை தூக்கி வானத்தை பார்த்த வண்ணம் அல்லாஹ் கிட்ட கேட்டால், துஆ கேட்டுக்கொண்டிருந்தார். அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன கேட்கிறாள் என்பது விளங்கவில்லை. தாய் என்ன கேட்கிறாங்க என்று கேட்ட உடனே அப்பதான் அவர் சொல்றாரு, தாய் ஒவ்வொரு நாளும் வளமையா என்ன கேட்கிறாங்கன்னு சொன்னா, ஏண்ட மவனை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட எழுப்பாட்டி விடு யா அல்லாஹ் என்று துஆ கேட்டாங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் நான் தான் என்று சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு நபியோட எழுப்பாட்டப்படக்கூடிய பாக்கியத்தை ஒரு தாயிட துஆ எடுத்து கொடுக்குது.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்ப எந்த அளவுக்கு தாய் தந்தைகளை கண்ணியப்படுத்தினா, தந்தைகளோட அழகான முறையில நடந்து கொண்டா, எந்த முறையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியப்படுத்துறான் என்பதை இந்த சம்பவம் அழகான முறையில தெளிவுபடுத்துது. மேலான சகோதரர்களே, பெரியார்களே, நாங்க இப்ப எங்கட தாய் தந்தைகளை அவமானப்படுத்தி கொண்டு, அவங்கள முதியோர் இல்லங்கள்ல சேர்த்து கொண்டு, அவங்கள கணக்கு எடுக்காம, அவங்க ஆனால் மௌத்தா போனா என்ன செய்றீங்க? மௌத்தா போனா என்ன நடக்குது? இப்ப அவங்க மௌத்தா போனா அவங்களோட சொத்தை பிரிக்கிறதுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லோரும் வந்துருவாங்க உடனே சொத்தை பிரிக்கிறதுக்காக வேண்டி. ஆனா அவங்களோட மையத்து டைம்ல பலாய் போவோம். என்னது, எனக்கு இந்த சொத்து, எனக்கு இந்த சொத்து, எனக்கு இந்த கடை எழுதித்தா, அதை எழுதித்தா, இதை எழுதித்தான்னு சொல்லி அவனை பலாய் போவோமே தவிர தாய் மௌத்து தந்தை மௌத்துன்னு யோசிக்கிற காலம் இப்ப பிள்ளைகள் எல்லாரும் குறைந்து விட்டார்கள். ஆகவே எங்களோட தாய் தந்தைகள் உயிருடன் இருக்கக்கூடிய இந்த தாய் தந்தைகளை நல்ல முறையில கண்ணியமான முறையில வழிநடத்தக்கூடிய பிள்ளைகளாக, நல்ல முறையில அவங்களோட உபகாரமாக உபதேசம் செய்யக்கூடியவர்களாக, தாய் தந்தைகளுடைய உபதேசத்தை கேட்டு எடுத்து நடந்து கொள்ளக்கூடியவர்களாக எங்களோட வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்ளணும். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, எங்களோட வாழ்க்கையில எங்களோட தாய் தந்தைய உதாசீனம் செய்துவிடக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவரையும் நல்ல முறையில தாய் தந்தைகளோட நடக்கிற பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.